ஜெயபவானி, காதல் அழகான கோலம். அதை எத்தனை புள்ளிகள் வைத்து எப்படியெல்லாம் வரைகிறோம் என்பதற்கு நம்மளோட ரசனையும் நம்மளோட உணர்வு பூர்வமான ஒரு ஈர்ப்பும் தான் காரணமாகும் அந்த கோலங்களுக்கு. அந்த கோலம் வரைந்து அதில் பிடிக்கப்பட்ட கோலங்களை கட்டாயமாக கலைக்கப்படாத வண்ணங்களாய் காத்து வைத்திருப்பது கோலமிட்ட நம் தான். அப்படி காதல் என்பது அழகான கோலத்தில் அழிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை காதலர்களுக்கு உண்டு. அது கோலம் என்றால் அனைத்து உறவுகளுக்குமே காதல் என்ற ஒரு கோலம் உண்டு. அந்த கோலத்தில் வரும் ஒவ்வொரு புள்ளிகளும் நம்மளோட யதார்த்தத்தையும் நம்மளோட வாழ்க்கை தன்மையவும் வாழ்க்கை தத்துவத்தையும் உன்னதமான உறவுகளையும் உணர்த்து விதமாக அந்த புள்ளிகள் அமையப்பட வேண்டும். கோலம் அடுத்தவர்களால் மிதிக்கப்பட்டாலோ அடுத்தவர்கள் கண்கள் பார்த்தாலோ அந்த கோலங்களுக்கு இருக்கக்கூடிய அழகுகளை பொறாமை என்ற இன்னொரு மனிதரோட எண்ணம் அதை கட்டாயமாக அழிக்கக்கூடும். இது நாம் பார்த்திருக்கின்றோம். அழகான கோலங்களை எத்தனை உள்ளங்கள் பார்த்து ரசித்தது இங்கு கட்டாயம் கிடையாது. அதை பொறாமை கோலத்திலும் அதை பொறாமைப்படும் வண்ணத்தில் ஏதோ ஒரு உருவத்தில் அந்த கோலங்களை அழிக்கத்தான் நினைக்கின்றார்கள். அப்போது கோலம் இட்டவர்கள் அதை பார்த்து கொள்ளவில்லை என்றால் அந்த கோலம் அலங்கோலமாக மாறிவிடும். அதுபோல்தான் வாழ்க்கை என்கிற ஒரு பாடத்தில் நாம் எந்த மனிதர்களை நேசித்து காதலிக்கிறோமோ அது அழகான கோலம்தான். அந்த கோலங்களை அழகாக பார்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனம் தவறிவிட்டால் வழிபோக்கர்கள் கோலங்களை கலைத்து விடுவார்கள். அதற்கப்புறம் அந்த கோலங்களை பார்க்க பிடிக்காது. அது அலங்கோலமான ஒரு நிலை. காதல் என்ற ஒரு வார்த்தைகளில் இந்த உலகத்தையே அடக்கிவிடலாம். ஆம், காதலுக்காக வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் மாற்றத்தான் படுகிறது. காதலில் வரும் இன்பம் இந்த உலகத்தில் மறக்கப்பட முடியாத ஒரு உண்மை. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அழகான நாயின் மேல் காதல். அந்த காதல் எவ்வளவு அழகாக அந்த நாய்க்குட்டியை நம்ம பார்த்து கொள்கிறோம். அதற்கு ஆடை சூடி, அதற்கு அன்னமிட்டு, அதற்கு பொட்டிட்டு நம்மளோட மெத்தையில் அழகாக படுக்க வைத்து கொள்கிறோம். இது காதல். பூனையாக இருக்கட்டும், கிளிகளாக இருக்கட்டும், அத்தனை பேரும் சின்ன சின்ன பிராணிகளை காதலிக்கிறோம். இந்த காதல் வளரும் பொழுது அழகாக நம்மளோட மனசு பிரதிபலிக்கும். இப்படித்தான் காதல் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ரோஜா செடி வளர்ப்பது மிக அழகானது. ஒவ்வொருத்தங்களுக்கு மரங்கள் வளர்ப்பது அழகு. சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் இதை இன்று அதிகாலை உங்களுக்கு இதை சொல்கின்றேன் என்றால், காதலிக்கப்படக்கூடிய பொருள்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது காதலிக்கப்படுபவர்கள் உங்களோட பொறுப்பு தான். அந்த நேரத்தில் பாதுகாக்கப்படவில்லை என்றால் இன்னொருத்தங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய பொருளாக இந்த பொருள் மாறி போகின்றது. அதற்கப்புறம் அவர்களை குற்றம் சொல்லி இங்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்களோட பொருள் என்று சொன்னால் அது உங்கள் வீட்டில் உங்களுக்கு உரிமைப்பட்ட இடத்தில் உரிமைப்பட்ட நபர்களோடு அது இருக்கும் வரையில் அடுத்தவர்கள் பார்த்தாலோ அடுத்தவர்கள் அபகரிக்க நினைத்தாலோ அதை கண்டிப்புடன் வன்மையோடு நம்ம அவர்களை கண்டிஷன் பண்ணதுக்கு உரிமை உண்டு. அது என்று இது எனக்கு தேவையில்லை என்று வீதிக்கு வருகின்றதோ அந்த பொருளை வீதியில் சும்மா கிடப்பது தானே, யாருனாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்ற போது யாருனாலும் எடுத்துக்கொள்வார்கள். அந்த இல்லம்தான் நம்மளோட உள்ளம். அந்த உள்ளத்தில் ஒருத்தர் நேசிக்கக்கூடிய நபர்னால் நான் உடனே காதல் அந்த அர்த்தத்தை மட்டுமே குறிக்கலை. பிள்ளைகள், அம்மா, அப்பா, நம்ம வளர்க்கக்கூடிய சின்ன சின்ன பிராணிகள், தெய்வம், எதையாக இருந்தாலும் உங்கள் மனதில் வைத்து அழகு பார்க்கும் தண்டியும் மனதுக்குள் இருக்கும் தண்டியும் பிறரால் அந்த பொருளை நெருங்க
ஒருபோதும் முடியாது என்று அது உங்கள் மனதை விட்டு வெளியில் வருதோ அன்று இன்னொருத்தங்கள் அதை பராமரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். பராமரிக்கட்டுமே என்று விட்டுட்டு ஒன்று ஒதுங்கி விடுங்கள். இல்லை என்றால் அது என்னோட பொருள் என்று உரிமையோட குரல் கொடுங்கள். அப்பத்தான் அந்த காதலான அழகான கோலம் எப்பொழுதும் அழகாகவே இருக்கும். இதை உன்னித்து கவனிப்பவர்களுக்கு மட்டும் ஆன்மீகம் சார்ந்து நான் இன்று சொல்லிய விஷயம் உங்களுக்கு புரியும். ஜெய் பவானி.